முடியாத சில குரல்கள் உள்ளது. அந்த குரல்களில் மிக முக்கியமானது எஸ் ஜானகி அம்மா அவர்களின் குரல். 5 தசாப்தங்களுக்கு மேலாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயத்தை வென்றவங்க. இந்திய திரையிசை பாடகர்களில் மகுடம் சூடா மகாராணி. தென்னிந்தியாவின் இசைக்குயில், நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியா எஸ் ஜானகி. மகிழ்ச்சி, சோகம், காதல், தாய்ப்பாசம், பக்தி என எந்த உணர்வையும் தன்னுடைய குரலால் உயிர்ப்பிக்கும் காலத்தால் அழியாத பல பாடல்களை தன் குரலால் மெருகேற்றி நமக்கு அளித்தவர். எஸ் ஜானகி அவர்கள் 1938ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி அன்றைய மதராஸ் மாகாணத்தில், அதாவது தற்போதைய ஆந்திர பிரதேசம் உள்ள குண்டூரில் பிறந்தவங்க. அப்பா ராமமூர்த்தி, அம்மா சத்யவதி. இவர்கள் ஒரு தெலுங்கு பிராமண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். சிறு வயதிலிருந்தே அவருக்கு இசையின் மீது அளவற்ற ஈர்ப்பு இருந்தது. வீட்டில் ஒலித்த பக்தி பாடல்கள், வானொலியில் கேட்ட திரைப்பட பாடல்களை கவனமாக கேட்டு அப்படியே பாடி பழகினார் எஸ் ஜானகி அவர்கள். பிறகு முறையான கர்நாடக இசையை கற்றுக்கொண்ட ஜானகி அவர்கள் சிறு வயதிலேயே மேடைகளில் பாடி பாராட்டை பெற்றாங்க. அவருடைய இனிமையான குரலும் எந்த பாடலையும் விரைவாக கற்றுக்கொள்ளும் திறமையும் இசை உலகில் ஒரு பெரிய இடத்தை பிடிப்பார் என்ற நம்பிக்கையை அப்போது ஏற்படுத்தியது. அப்படி 1957இல் தமிழில் வெளிவந்த விதியின் விளையாட்டு படத்தில் இடம்பெற்ற பெண் என்னாசை பாழானது ஏனோ என்ற பாடலை பாடி தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. அடுத்த நாளே தெலுங்கில் எம்எல்ஏ என்ற படத்தில் நீ ஆசா அடியார் என்ற பாடலை கண்டசாலாவுடன் இணைந்து பாடும் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைத்தது. இதனையடுத்து நிறைய படங்களில் பாடும் வாய்ப்பு அவரை தேடி வந்தது. முதல் ஆண்டிலேயே 6 மொழிகளில் 100 பாடல்களை பாடி முடித்த எஸ் ஜானகி அவர்கள் கடந்த 1957இல் இருந்து தமிழ் மொழியில் பாடத் தொடங்கினாங்க. அதன் பிறகு 60 ஆண்டுகள் ஓய்வின்றி பல மொழிகளில் எஸ் ஜானகி அவர்கள் பாடினார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, சமஸ்கிருதம், ஒடியா, துளு, உருது, பஞ்சாபி, கொங்கணி, ஆங்கிலம், ஜப்பானீஸ், ஜெர்மன், சிங்களம் உட்பட 17 மொழிகளில் பாடியிருக்கிறார். இத்தனை மொழிகளில் பாடிய இன்னொரு பாடகர் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பாரா என்பது தெரியாது. திரைப்பாடல்கள், பக்தி பாடல்கள் என 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருக்கிறார். பொதுவாக பெரும்பாலான பாடகர்கள் அவர்கள் குரலில் அந்த வயதுடையவர்களுக்கு மட்டுமே பாடுவார்கள். ஆனால் ஜானகி அவர்கள் பெண் குரலில் மட்டுமில்லாமல் குழந்தைகளுக்கும் பாடியிருக்கிறார். அதில் ஆண் குழந்தைக்கும் பாடியிருக்கிறார், பெண் குழந்தைக்கும் பாடியிருக்கிறார், வளர்ந்த ஆண் குரலிலும் பாடியிருக்கிறார். இதுபோல் அனைத்து பாலினருக்கும் வயதினருக்கும் பாடிய ஒரே பாடகி எஸ் ஜானகி அவர்கள் மட்டுமே. பல பக்தி பாடல்களுக்கு இவரே மெட்டமைத்து வரிகள் எழுதி பாடி இசையமைத்திருக்கிறார். அப்படி தெலுங்கு படம் ஒன்றிற்கும் இசையமைத்திருக்கிறார் எஸ் ஜானகி அவர்கள். தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கில் எஸ் ஜானகி அதிக பாடல்களை பாடியிருக்கிறார். எம்எஸ்வி, இளையராஜா முதல் ஏஆர் ரஹ்மான் வரை இந்தியாவின் முன்னணி இசையமைப்பாளர்கள் அனைவரது இசையிலும் பாடியிருக்கிறார். இளையராஜா இசையமைப்பாளராக அறிமுகமான அன்னக்கிளியில் இடம்பெற்ற அன்னக்கிளி உன்னை தேடுது, மச்சானை பாத்தீங்களா, 16 வயது நிலை படத்தில் செந்தூர பூவே, குயிலே கவிக்குயிலே, அழகிய கண்ணே, காற்றில் எந்தன் அழகு ஆயிரம், டிக் டிக் டிக்கின் இது ஒரு நிலா காலம், புத்தம்புது காலை, பொன்மேனி உருகுதே, பொன்வானம் பன்னீர் தூவும், அழகு மலராட, ராசாவே உன்னை நம்பி, ஊரு ஜனம், ஒரு பூங்காவனம், ஆசை அதிகம் வச்சு, மார்கழி திங்கள் அல்லவா, நெஞ்சினிலே நெஞ்சினிலே என்று எஸ் ஜானகி அவர்கள் பாடிய முக்கியமான பாடல்களை நாள் முழுக்க பட்டியலிட்டு சொல்லலாம். அந்த அளவிற்கு இவருடைய பாடல்கள் உள்ளது. எஸ் ஜானகி என்றதும் நெற்றியில் பெரிய சைஸில் இருக்கும் குங்குமம் தான் நமது நினைவுக்கு வரும். ராம் பிரசாத் என்பவரை 1959இல் திருமணம் செய்து கொண்டார் ஜானகி அவர்கள். ராம் பிரசாத் ஜானகி அவர்கள் இசை பயணத்திற்கு பெரிய ஆதரவாக இருந்திருக்கிறார். இந்த தம்பதியருக்கு முரளி கிருஷ்ணா என்ற ஒரு மகன் பிறந்தார். துரதிருஷ்டவசமாக 1997இல் இவரது கணவர் ராம் பிரசாத் உயிரிழக்க அது ஜானகியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அடியாக அமைந்தது. அப்போது பாடுவதை சற்று குறைத்து கொண்டார். பிறகு பாடல்கள் மூலம் அந்த சோகத்தையும் கடந்தார் ஜானகி. தனது மகனை தனி தாயாக இருந்து வளர்த்து ஆளாக்கினார். மகன் மீது அலாதி பிரியம் கொண்டிருந்தார் ஜானகி அம்மா.
திரைத்துறையில் ஈடுபாட்டோடு இருந்த இவரது மகன் முரளி சில தெலுங்கு படங்களிலும் நடித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டுக்கும் அடிக்கடி வரும் அவர் பரதநாட்டிய கலைஞர் உமாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். மகள்கள் பிறந்த பிறகு கொஞ்ச காலம் நல்லபடியாக போன இவர்களுடைய திருமண வாழ்க்கை திடீரென விவாகரத்தில் முடிந்துவிட்டது. பிறகு தனது தாய் ஜானகியுடனேயே வாழ்ந்து வந்தார் முரளி. பிறகு 2026ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி முரளி கிருஷ்ணா உடல்நலக்குறைவு காரணமாக மைசூரில் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிறகு 2017ஆம் ஆண்டு இனி சினிமாவில் பாடுவதில்லை என்று அறிவித்தார் ஜானகி அம்மா. ஆனால் அடுத்த வருடம் பன்னாடை என்ற படத்தில் பாடினார். காசுக்கோ புகழுக்கோ அவர் திரும்பி வரவில்லை. அந்த படத்தின் இயக்குனர் 2012இல் ஒரு படத்திற்கு பாட கேட்டபோது உடல்நிலை சரியில்லாமல் ஜானகியால் பாட முடியாமல் போயிருக்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக பாடுகிறேன் என சொல்லி அனுப்பியிருக்கிறார். அப்போது அவர் மீண்டும் வந்து கேட்டபோது இனி பாட போவதில்லை என்று அறிவித்திருந்த போதிலும் பாடி தந்திருக்கிறார் ஜானகி அவர்கள். 2013இல் பத்ம விருது அறிவித்த போது தேவையில்லை என்று மறுத்தார் ஜானகி அவர்கள். பத்ம விருதை விட மேலான விருதுக்கு தான் தகுதியானவர் என்று ஜானகி அவர்கள் அறிவித்தாங்க. பத்ம விருது காலம் தாழ்த்தி வழங்கப்பட்டதாக கூறி அதனை ஏற்க மறுத்தாங்க. 55 ஆண்டுகளுக்கு மேலாக இசைத்துறையில் தொடர்ந்து பாடி வரும் தனக்கு இவ்வளவு தாமதமாக அங்கீகாரம் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டாங்க. அப்போது இது பரபரப்பாக பேசப்பட்டது. பல மொழிகளில் ரசிகர்கள் எனக்கு கொடுத்த அன்பையே நான் மிகப்பெரிய விருதாக நினைக்கிறேன். எனக்கு அதுவே போதுமானது என கூறியிருந்தாங்க. இது அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. தென்னிந்தியாவை சேர்ந்த கலைஞர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக பகிரங்கமாக குற்றமும் சாட்டியிருந்தாங்க. MSV, இளையராஜா, சிவாஜி கணேசன் உட்பட எத்தனையோ கலைஞர்கள் இங்கு பாரத ரத்னா வாங்கும் தகுதியுடன் இருக்கிறாங்க எனவும் சுட்டிக்காட்டியிருந்தாங்க. தனக்கு மட்டுமில்லாமல் தன்னை போலவே இனிவரும் எந்த கலைஞருக்கும் காலம் கடந்து அங்கீகாரம் வழங்கி விருதுகளை அளிக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையையும் முன்வைத்திருந்தாங்க ஜானகி அவர்கள். சினிமாவில் பாடுவதற்கு முன்னால் ஆல் இண்டியா ரேடியோவில் நடந்த பாட்டு போட்டியில் முதல் பரிசை அப்போதைய ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத்திடமிருந்து ஜானகி அவர்கள் வாங்கியிருந்தாங்க. 55 வருடங்களுக்கு மேல் 17 மொழிகளில் 48,000 பாடல்களுக்கு மேல் பாடி தகுதியிலும் திறமையிலும் சாதனை படைத்திருக்காங்க. அது மட்டுமல்ல, ஜானகி அவர்கள் தன்னுடைய பெயரில் அறக்கட்டளை ஒன்றையும் நடத்திட்டு வராங்க. இதன் மூலம் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிதி திரட்டுவதற்காக 2017 அக்டோபர் 28ஆம் நாள் மைசூர்ல இசை கச்சேரி ஒன்றையும் நடத்தியிருந்தாங்க. அப்போது பேசிய அவங்க, இதுதான் தன்னுடைய கடைசி மேடை கச்சேரி, இனிமேல் கச்சேரிகளிலும் பாடப்போவதில்லை என்று அறிவித்திருந்தாங்க. 3 தலைமுறை ரசிகர்களை தன்னுடைய குரலால் மகிழ்வித்தவங்க ஜானகி அவர்கள். இனிமே தான் பாட போவதில்லை என்பதற்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. அந்த காரணம், இளம் தலைமுறைக்கு வழிவிட வேண்டும், நான் என்னுடைய வேலைகளில் நிறைவா செய்திருக்கிறேன், அந்த திருப்தியே எனக்கு போதும் என்று சொல்லியிருந்தாங்க. இளம் தலைமுறைகள் வெற்றி பெறுவதை பார்ப்பது சந்தோஷமா இருக்கிறது, அதனால் நான் பாடுவதை நிறுத்திவிட்டேன் என்று சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பேட்டியில பேசியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பல தலைமுறைகளின் காதல், சோகம், சந்தோஷம் என அனைத்து உணர்வுகளுக்கும் தனது காந்த குரலால உயிர் கொடுத்தவங்க ஜானகி அம்மா. 4 முறை தேசிய திரைப்பட விருது, பல மாநில அரசுகளின் விருதுகள் மற்றும் எண்ணற்ற பாராட்டுகளை பெற்ற ஜானகி அம்மா, இசை என்பது வெறும் குரல் அல்ல, அது உணர்வுகளின் மொழி என்பதை தனது பாடல்களின் மூலம் நிரூபித்தவங்க. மேலும் ஜூலை 11, 2026 அன்று, அதாவது நேற்று, வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் ஜானகி அம்மா அவர்கள் காலமாகியிருக்காங்க. அவங்களோட மறைவு இந்திய இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பா கருதப்படுது. இசை வாழும் காலம் வரைக்கும் ஜானகி அவர்களினுடைய குரலும் அவர் பாடிய பாடல்களும் மக்கள் மனங்களில் என்றென்றும் ஒலித்து கொண்டே இருக்கும்.